அப்பா சாதாரணமாக ராக்கெட்டை மகளிடம் வீசினார். ஆனால் அந்த ராக்கெட் அவளை நசுக்கியே விடும் அளவுக்கு கனமாக இருந்தது. ஏனெனில் அது விண்கல் இரும்பால் செய்யப்பட்டு 500 காடி எடையுடையது. ஆனால் அப்பா, இது வெறும் 100 காடிதான் என்று பொய் சொன்னார். மகள் தினமும் 1000 முறை அதை கொண்டு பயிற்சி செய்ய வேண்டியிருந்தது. இப்படித்தான் அவள் வரவிருக்கும் டேபிள் டென்னிஸ் போட்டியில் வெல்ல முடியும். மகள் தினமும் கடுமையாக பயிற்சி செய்தாள். ஒரு நாள் அவள் ரகசியமாக தன் அண்ணனின் பயிற்சியை பார்த்தாள். ஆனால் அண்ணன் சாதாரண பந்தை கூட பிடிக்க முடியாமல் தரையில் விழுந்தார். அவன் போன பின் அண்ணனின் திறமையா குறைவு இல்லையா, நான் தான் பார்க்கணும் என்று எண்ணினாள். அவள் சுவிட்சை அழுத்தி நிலையை சரி செய்து தயாரானாள். பந்து சுவரில் மோதி பாய்ந்தது. ஆனால் அவள் அதை எளிதாக அடித்து திருப்பினாள். சுவரிலே பிளவுகள் தோன்றின. இது சாதாரணமான பயிற்சி மாதிரி அவளுக்கு இருந்தாலும் அந்த நாளில் அவள் முதல் முறையாக அந்த சோதனையை கடந்து விட்டாள். அவள் வெளியேறிய பின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு பயிற்சியாளர் வந்தார். சுவருக்குள் சிக்கியிருந்த பந்தை எடுத்து பார்த்தார். அடுத்த நொடியே சுவர் முழுவதும் இடிந்து விழுந்தது. அந்த பந்தை அடித்தவர் சாதாரணமல்ல என்று பயிற்சியாளர் உணர்ந்தார். அவனை கண்டுபிடிக்க வேண்டும். அணியில் சேர்த்தால் நிச்சயம் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் நமதுதான் என்று உறுதியெடுத்தார். போட்டி நாளில் பயிற்சியாளர் தன் அணியை அழைத்து வந்தார். ஆனால் அவர் தேடி வந்தவர் தன் அணிக்குள்ளேயே இருப்பார் என்று தெரியவில்லை. அந்த பெண் தான் அவர்களால் எப்போதும் இகழப்பட்ட கிராமத்து பெண். ஆனால் அவளுக்கு பிறர் கருத்து முக்கியமில்லை. என் திறமையால் தான் நான் என்னை நிரூபிப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வந்தாள். முதல் சுற்றில் பந்தால் பாட்டில்களை உடைக்க வேண்டியது. அதிக பாட்டில்களை உடைத்தவனே வெற்றியாள். முதலில் எதிரணி வந்தான். அவன் முழு வலிமையையும் பயன்படுத்தி ஒரே அடியில் எல்லா பாட்டில்களையும் உடைத்தான். பார்வையாளர்கள் கைத்தட்டினார்கள். பின்னர் அவளின் வரிசை வந்தது. அவள் கனமான ராக்கெட்டை பிடிக்கவே முடியாமல் தவித்தாள். ஒரு பாட்டிலையும் உடைக்கவில்லை. அனைவரும் சிரித்து, இவளால் முடியாது, விட்டுவிடு என்றனர். எதிரணி கூட, உன் பயிற்சியாளர் பயனற்றவர் என்று இகழ்ந்தான். ஆனால் பெண் தளரவில்லை. போட்டியின் இறுதிச் சுற்றுக்குள் சென்றார். இம்முறை அவள் 500 காடி ராக்கெட்டை விட்டு சாதாரண ராக்கெட்டை எடுத்தாள். எதிரணி அதை கவனிக்காமல் அவளை தொடர்ந்து கேலி செய்தான். ஆனால் இம்முறை அவள் தன் எல்லா திறமையையும் பயன்படுத்தி முழு வலிமையுடன் பந்தை அடித்தாள். எதிரணி அதிர்ச்சியில் பதிலடி கொடுக்க முடியாமல் அந்த பந்து அவனை தாக்கி 300 மீட்டர் தூரம் பறக்க வைத்தது. அவன் கடுமையாக காயமடைந்து போட்டியை தொடர முடியவில்லை.